இங்கே பிரேக் பண்ணுறோம். இப்போ இதில் தனுஷ் படத்தில் சொல்லுவாங்க, டேய் இவ்வளோ நேரமாக இந்த பொருளை வச்சுக்கிட்டாடா பேசாமல் இருந்த. நீங்கள் என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய் என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல. சத்தம் போட்டீங்க இறங்கிடுவேன். ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்தில் எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. அமெரிக்கா வந்து பார்க்குறான், டேய் நான் அடிக்கும் போதெல்லாம் பேசாமல் இருந்தியாடா, இவ்வளோ பொருளை வச்சுக்கிட்டாடா பேசாமல் இருந்த, கொஞ்சம் நினச்சிருந்தா இல்லை பேவனை முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன், சரி போயிட்டு போய் ஃப்யூச்சரில் தேவைப்படுறது தான் அப்படி விட்டு வச்சுருக்கோம்னா அமெரிக்காவை ஈரான் விட்டு வச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாம், அதே நேரத்தில் ரொம்ப டீசெண்டாக. இப்படி ஒரு தலைமை வந்து இந்த உலகத்திலே கிடையாது. லூஸ்டாக் விட்டுருவாங்க எவனாக இருந்தாலும். இங்கே நீ போட்டுருவியா நாங்கள் இறக்கவா அப்படி டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. இதை தாண்டா சொன்னான் தான் வச்சுருக்கேன்றான்ல. இப்போ நெருக்கடி வந்தோன்னே என்ன சொல்கிறான், அணு ஆயுதம் வச்சுருக்கேன்றான்ல, இதை தாண்டா நாங்கள் சொன்னோன்னு அமெரிக்கா பிடிச்சிருவான். ஆனால் 99% கழுத்தில் கை வைக்கும்போது கூட பொருள் இருக்குன்றதே சொல்லலை. விட்டுருங்கன்னு தான் கதறினாங்களே தவிர சொன்னாங்களே தவிர எங்கள் பொருளை எடுத்தோம்னா இப்போ அடுத்த செகண்ட் நீ இருக்க மாட்டேன்றதை ஈரான் சொல்லவே இல்லை. சிஏஏ கணிக்க முடியாத ஒரு தலைவனாக தான் கமேனி வாழ்ந்திருக்காரு அப்படின்றது இப்போ தான் இவங்களுக்கு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் அறிவாளின்னு நினைக்கலாம், ஆனால் நான் மட்டும்தான் அறிவாளின்னு நினச்சேன்னா நான் என்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. இதுதான் அமெரிக்கன் விஷயம். இப்போ கமேனி செத்தா கலைஞ்சு போயிடும்னு நினச்சான், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க, கொடூரமாக அடிக்கிறாங்க. ஆமாம், உச்சபட்ச தலைவர் போனதுக்கப்புறமே நாடை வந்து கேப்சர் பண்ணிடலாம், அதை வந்து மிகப்பெரிய வல்லரசன் காமிச்சு விட்டு போயிட்டாங்க. மொஸ்தபா கமேனி இன்னும் வெளியவே வரல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், கால் போச்சுன்றாங்க, ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்க, இருக்காங்க. அவர் இன்னும் இவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன்? அலற ட்ரம்ப் ராத்திரியோட ராத்திரியாக தெரிச்சு ஓடனானா இல்லையா? இப்போ தான் வந்து சிஏஏ பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் இவங்க என்ன புடுங்க வேணாலும் புடுங்கலாம், ஆனால் வந்து நாலேஜ்ன்றது வேறு. கமேனி வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னா நமக்கு யார் எதிரின்றதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் கிடையாது, இவங்க சில்லற பயிலைய காசை வச்சுக்கிட்டு என்னத்தையோ சூதாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரி அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் தான், அமெரிக்கா தான். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, இதுக்கு ஒரு முடிவுரை வருமானு கேட்டால் திடீர்னு அந்த மண்டகோளாறு பிடிச்ச லூசு பைய நைட்டாக ஒரே ஒரு ட்வீட் போடுவோம், ஒட்டுமொத்த உலகமும் இல்லை ஜோக்காக பார்க்குறதா இல்லை உண்மையிலே எதையாவது போட்டுருவானோ, எந்த மாமையாவது கொண்டு போய் போட்டுருவானோ ஒரு பதட்டத்தையே ஒரு நாளில் ஏற்படுத்திட்டாங்க. பிறகு போருமே தற்பொழுது ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் முடிவுக்குங்கிற மாதிரி சொல்லலாம். நான் அடுத்து என்ன நடக்கும்னு தெரில. என்ன நடந்துச்சு, ஏன் அந்த ஒரு உறவில் இவ்வளோ பெரிய ஆவேசம், மார்னிங் இப்படி ஒரு முடிவு, என்ன சார் நடந்தது போரில்? இந்த போரில் 28ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் கூட எவெல்லாம் போகிறானோ அவன் பூரா அழிஞ்சிடுவான், இஸ்ரேல் தப்பிச்சிடுவான். அவன் அழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டான். கடைசி ஒரு 100 பேரை வச்சு திருப்பி ஊட்டியை பேர்த்து திருப்பி வந்து டெவலப் ஆகிடுவாங்க ஒரு 100 வருஷத்தில். அவங்க ஒரு ஒரு என்னென்னா ஒரு சாத்தானுக்கு மாதிரி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் தான், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் ரொம்ப நாளாக அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமெரிக்கா நீண்ட காலமாக ஒரு 50 வருஷம் 80 வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம்னே சொல்லலாம். 1928 2030 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டு வளங்களை சுரண்டி அவனை காசை மட்டும் கொடுத்து முட்டாளாகவே வச்சுருந்து அவனை எதையும் சிந்திக்க விடாமல், அறிவுபூர்வமான வளர்ச்சி சயின்டிஃபிக்கலான வளர்ச்சி பெற்று விடாமல் மன்னர் ஆட்சியிலே வச்சுருந்தவனை ஜனநாயக ஆட்சிக்கு வர விடாமல், நீ அதுதானே ஆசைப்படுற, மன்னராகவே இருந்துக்க, அப்படியே இருந்து நல்லா சாப்பிடு, குப்புசாக சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, முழு ஒட்டகத்தை வேக வச்சு சாப்பிடு. ஆனால் அறிவுபூர்வமாக நீ யோசிச்சேன்னா என்னை காலி பண்ணிடுவேன் தான். குவைத்து, கட்டார் கொஞ்சம் வேறு மாதிரி, சவுதி, அப்புறம் யுஏஇ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு பிளான் போடுறாங்க, நாங்கள் துபாயை டெவலப் பண்ண போகிறோம், ப்ராஸ்டியூஷன்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன வேணாலும் அனுபவிச்சுக்கலாம், நாங்கள் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறோம் இங்கே அப்படின்னோடனே வெஸ்ட்டை கரெக்ட் பண்ணி இவனுக்கும் அங்கே உள்ள அரசியல்வாதி இருக்காங்க, அமெரிக்காவில் ட்ரம்ப் மாதிரி அரசியல்வாதிகள் அங்கே கொள்ளையடிக்கிற காசை முந்தி சுவிஸில் கொண்டு போய் மறைச்சி வைப்பாங்க. இப்போ சுவிஸ்ஸை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, சுவிட்சு உலகத்தையே ஏமாற்றி ஊரடிச்சு உலையில் போட்டான். அதனால் அவனை நம்ப மாட்டான், சுவிஸு பக்கம் அவனும் போக மாட்டான். அப்போ துபாயை டெவலப் பண்ணி விட்றாங்க நம்பர் 2 பிஸ்னஸுக்கு. உலகம் பூரா உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து யூரோப்பில் குறிப்பாக எல்லோரும், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா துபாயை டெவலப் பண்ணி இந்த சொத்தை பூரா இங்கே ஆட்டையை போகிற அரசியல் கணக்கு, இங்கே பணம் கட்டாது போனது வந்ததெல்லாம் துபாயில் செட்டில் பண்ணி பெரிய அளவுக்கு வந்துடலாம். நம்ம போனோனால இப்போ நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிகர் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணவே மாட்டாங்க எங்கேயுமே, புரியுதா அவங்களுக்கு? அப்போ பெண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு முக்கியமான கருவி.
அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடணும், நீங்கள் முஸ்லீம் நாடு அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்களாம் சொல்ல மாட்டோம் தலைவா, நீங்கள் என்ன, நாங்கள் எங்கள் ஊருக்காரனை அடித்து துவைச்சி எது வேணாலும் பண்ணிக்குவோம், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்க. ரஷ்யா வேறு உடஞ்சி 7-8 போயிடுச்சு, பல பிரிஞ்ச பெலாரஸ் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இது இப்போ கஜகிஸ்தானு, துர்கமெனிஸ்தானு, இந்த மாதிரி சில நாடுகள்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் பெண்கள் வந்து அவர்கள் மாதிரி அழகிகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி ஈராக்கை ஒழிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்துடுவோம். உலகம் பூரா இருக்கக்கூடிய பேரழகிகளை பூராத்தையும் அங்கே கொண்டு வந்து நீங்கள் சீப் ரேட்டுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். போதைப் பொருள் மட்டும் கொஞ்சம் சரக்கெல்லாம் நீங்கள் அடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு பண்ணிக்கலாம், ப்ராஸ்டியூஷன் பண்ணிக்கலாம், டான்ஸு அது இது திருட்டு வேலை, போலி டாலரை மாற்றுறது, எல்லா திருட்டு முறை மாதிரி வேலையை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் ஊருக்காரனை பண்ண விட மாட்டோம், ஏன்னா முஸ்லீம் பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை நாங்கள் இப்போ வடையை சுட்டு காப்பாற்றிக்கிறோம், நீங்கள் வாங்கன்னொன்னே எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. துபாய் வளர விட்டாங்க. வளர விட்டு பின்லாடன் இருக்கக்கூடிய காலத்திலேயே துபாயில் ஒரு காக்கா கூட ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஊர் ஒன்றும் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகுது, நம்மளே அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க காலில் விழுந்துருவாங்க. துபாய் ஃபேமிலி விழுந்து துபாயை யாருமே டச் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா சொர்க்கலோகமாக மாறிடுச்சு. புரியுதா அவங்களுக்கு? நம்மளை நாமே செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரி துபாயை தண்டிச்சோம்னா, ஏன்னா நம்ம போனோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த நாட்டிலையும் கிடைக்காததெல்லாம் கிடைக்குது. குவைத்தில் இல்லாதது, ரசல் கைமாவில் இல்லாதது, ஏன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் பஹ்ரைனில் இல்லாதது, சவுதியில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கார் எடுத்து ஒரு அழுத்து போனோம்னா சனிக்கிழமை நைட்டு ரூமை போட்டோம், வெள்ளிக்கிழமை நைட்டு இல்லை சனிக்கிழமை காலையில் அப்படியே போய் மத்தியானம் போனோமா சரக்கை போட்டு நைட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு சாயந்தரமாக கிளம்பி சவுதிக்கு வந்துடலாம். சுத்தமாக அங்கே வந்து எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்துக்கலாம். இப்படின்னு எல்லாரோடைய ஒட்டுமொத்த கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லை, இவங்களோட எல்லாத்தோட இடமா அது மாறிடுச்சு துபாய். அப்போ இதை வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து ஷியாவாக இருந்தாலும் சரி, சன்னியாக இருந்தாலும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுறீங்களடா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி, ஈரான், ஈராக்கு, குவைத்தெல்லாம் இவ்வளோதான், நம்ம காடை முட்டை அளவு தான் குவைத்து. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இவங்க டெவலப் ஆகிடுறாங்க. டெவலப் ஆனால் ஈரான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பாரம்பரியமிக்க 2000 வருஷத்துக்கு மேலே வரலாறு படைத்த ஒரு நாடு. அது போர்க்குணம் படைத்த அறிவுசார் மக்களை கொண்ட ஒரு நாடு. அதே மாதிரி சவுதியும் கொஞ்சம் அப்படி தான், அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஏன்னா முகமது நபிகள் அந்த காலகட்டங்கள் அது ஒரு போர்க்குணம் படைத்த நாடு. இப்போ தான் மண்ணாங்கட்டியாக போயிட்டாங்க, அது வேறு. இது மாதிரி கட்டாரும் பவர்ஃபுல்லான நாடு. சிறிய நாடாக இருந்தாலும் அது வேறு ரூபத்தில் அந்த மன்னர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி அதை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்குள்ளே பவர் போட்டி வருது. நீ பெருசா நான் பெருசா, சவுதி பெருசா, கத்தார் பெருசா, ஈரான் பெருசா, இதுதான் பஞ்சாயத்து. இவங்க 2 பேரும் சன்னி, அவன் ஷியா. இதை உருவாக்கி விட்டது, இந்த போட்டியை உருவாக்கி விட்டது யார் அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல். இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ இந்த பவர் பாலிடிக்ஸ் ஒரு வரை இவ்வளோ நாள் அப்படி தான் போயிட்டுருச்சு. ஆனால் கமேனி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, புரியுதா, கமேனி வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னா, நமக்கு யார் எதிரின்றதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் கிடையாது, இவங்க சில்லற பயில காசை வச்சுக்கிட்டு என்னத்தையோ சூதாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரி அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் தான், அமெரிக்கா தான். ஏன்னா இவங்க பூரா அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுக்கறது, இடம் கொடுக்கறது, வேலி போட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ண விட்றதெல்லாம் ரொம்ப அக்கிரமம் அது அப்படின்றது தான். ஈரான்னு அறிவுசால் மக்களை கொண்ட ஒரு கலாச்சாரம், பாரம்பரிய கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. அது அந்த ஸ்டைல்லையே கம்பெனி வளர்த்துட்ருக்காரு. சத்தம் இல்லாமல் நம்ம எதிரிகள் சும்மா நாள்லலாம் பேசாமல் இருப்பாங்க. சண்டை நடக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, பேசாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சண்டை நடக்குதோ நடக்கலையோ, வருமோ வராதோ, நம்மளுடைய பாரம்பரிய எதிரிகள் இவன் நம்ம பக்கத்தில் இருக்கான், இவன் எப்போ வேணாலும் நம்மளை கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு நம்மளை அழிக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்கன்றது. ஈரான் அழிக்கணுன்றது 24 மணி நேரம் அமெரிக்காவோட யோசனையாக இருக்குது, இஸ்ரேலோட யோசனையாகவும் இருக்கும்போது, அப்போ ஈரான் தெளிவாக என்ன பண்ணுதுன்னா, அந்த கூமுட்டப்பை ஏற்கனவே மன்னன் இருந்தான்ல இதில் ஈரான், அந்த இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் அமெரிக்கா அடிமையாகிட்டான். அவனுக்கு சரக்கு இறக்கு ஃபிகர் அப்படின்னா அவன் அப்படியே போய்ட்டு அமெரிக்கா இஸ்ரேலோடைய அவன் எதிரியும் அவனுடைய கூட்டணி போட்டான்.
அப்போ தான் இந்த கமேனியல் ஆட்சி வருது. 79 வந்ததுக்கப்புறம் இவர்கள் நமக்கு எதிரிக கூட இருந்து கழுத்தெடுத்து நம்ம மக்களை நாசமாக்கணும்னு பார்க்குறான்னு சொல்லி அப்போ இருந்தே இவங்களை எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா டப்புன்னு பொருளாதார தடை போட்டுறான், எல்லாம் போட்டுறான். போட்டாலும் உள்ள தங்களுடைய அறிவுசார் மக்களை வைத்து மக்களை எல்லாம் படிக்க வச்சு, பெண்கள் எல்லாம் படிக்க வச்சு, எல்லாமே டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சாதாரண படிப்புலாம் கிடையாது. சும்மா 10வது படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாது. அடுத்து ஒரு புரட்சிக்கு கல்வியையும் பயன்படுத்தி கல்வியை வச்சு தான் எல்லாமே சயின்ஸை வளர்க்க முடியும். சயின்ஸை வளர்த்தா தான் அவனோட மோத முடியும் அப்படின்றத கமேனி கொண்டு வந்தார். கோமேனி காலத்துலேருந்து இப்போ கமேனி காலத்து வரையும் அதை வச்சு எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். ஒரு சிங்கிள் தலைவனாக இருந்தால் அவன் அழிச்சிருவான். அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி, எத்தனை பேர் செத்தா எப்படி அடுத்த கட்டமாக நம்ம மூவ் பண்ணணும், நம்ம இவன் அடித்தான்னா நம்ம யாரை அடிக்கணும், எப்போ அடிக்கணும், எதுக்கு அடிக்கணும், என்ன அடிக்கணும், எதை வச்சு அடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் கமேனி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஒரு தலைவனாக ஒரு ஞானியாக வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஒருத்தன் செத்தாலும் அந்த நாடு அழியாதரா, 2 பேர் இல்லை 200 பேர் தலைவர் செத்துட்டானாலும் 201 ஒருத்தன் ரெடியாக இருக்கான்ற மாதிரியான ஒரு செட்டப்பை 20 வருஷமாக பதிய வச்சு பயங்கரமாக கொண்டாந்தார். இப்போ இந்த கூமுட்ட பயல்களுக்கு சிஏஏ இருக்குது, மொசாத் இருக்குது, ஒரு மயிரும் பிடுங்க முடியல. ஆட்களை கொல்வதற்கு மட்டும் உளவு பிரிவை பயன்படுத்துகிறாங்க தவிர உள்ளே என்ன நடக்குதுன்னு இவங்களால் ஸ்மெல் பண்ணவே முடியல. இப்போ தான் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ வேலை எப்போன்னா இந்த 28ஆம் தேதி போருக்கு பிறகு ட்ரம்ப் முட்டா பையன் என்ன நினச்சான்னா, கமேனியை தூக்கிட்டோம்னா தலைவன், அது எல்லா இடத்துலையும் உலகத்தில் உள்ளது, ஒரு தலைவன் தான் ஒருத்தனுக்கு வழிகாட்டி, அந்த தலைவனை தூக்கிட்டோம்னா கேப்சர் பண்ணிடல. டோட்டலாக நம்ம ஆளை ஒருத்தனை டம்மி பீஸை போட்டு விட்டு எப்படி பங்களாதேஷில் பண்ணாங்களோ, நேபாளில் பண்ணாங்களோ, வேறு எந்த நாட்டில் வேணாலும் அதை பண்ணலாம். ஆனால் ஒரு தலைவன் செத்தாலும் அந்த நாடு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற அடிப்படை கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா அமெரிக்கா தான். ஜனநாயகம் மயிரெலாம் கிடையாது, ட்ரம்ப்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரம்ப்புன்றவன் ஒரு டம்மி பீஸ். அவன் அதிபராக இருப்பான், இல்லை அவன் போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் செத்துட்டான்னா இன்னொருத்தன் வருவான், அது வேறு விஷயம். ஆனால் அதை ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வந்துட்டோம்னா நீங்கள் ட்ரம்ப் செத்துட்டாலும் கவலை இல்லை, அடுத்து யார் வந்தாலும் அவன் செத்துட்டானாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பாட்டுக்கு பக்காவாக போயிட்டுருக்கும். என்ன முடிவு அமெரிக்கா எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அமெரிக்காவுடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய இது. ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, பட் அந்த பொசிஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இப்போது ட்ரம்ப் ஏதாவது போரில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட இந்த போரை நடத்தணுமா வேணாமான்னு அந்த லெவலில் இருக்கவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து கொள்கை முடிவு இருக்குது. அந்த ஸ்டைல்லையே கம்பெனி கொண்டு வந்தார். எதை? ஈரானை. நான் செத்தாலும் சரி, இது அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. நான் செத்தாலும் சரி, என் பையன் செத்தாலும் சரி, என் மச்சான் செத்தாலும் சரி, அடுத்த தலைவர் செத்தாலும் சரி, ஒரு இமாம் செத்தாலும் சரி, ஈரான் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த கூமுட்ட பயலுங்களுக்கு இவ்வளோ அறிவுபூர்வமாக வச்சுருக்காங்கல்ல, இதை நம்ம இங்கே பிரேக் பண்ணுறோம் இப்போ. ஏன்னா போர் முடிஞ்சிருச்சுன்றனால சிஏ கணிக்க முடியாத ஒரு தலைவனாக தான் கமேனி வாழ்ந்திருக்காரு அப்படின்றது இப்போ தான் இவங்களுக்கு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நினச்சது என்னன்னா, அதாவது நான் அறிவாளின்னு நினைக்கலாம், ஆனால் நான் மட்டும்தான் அறிவாளின்னு நினச்சேன்னா நான் என்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. இதுதான் அமெரிக்கன் விஷயம். நீ அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவன்லாம் முட்டாள் நினச்ச பற்றியா, அன்றைக்கி அவங்க ட்ரௌசரை கழட்டி விட்டாங்கன்றது தான் இது. இப்போ என்ன பண்ணேன்னா கமேனி அதே ஸ்டைலில் போயிட்டாப்புல. யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது? பென்டகன் தான் பிரசிடெண்ட்டை கட்டுப்படுத்துறது பென்டகன். அப்புறம் FBI போலீஸ், லோக்கல் போலீஸ் ஃபுல்லாக கட்டுப்பாடு FBI. அப்புறம் CAA. சரியா? அதுக்கப்புறம் இப்போ நாசா ஒரு பக்கம் இருக்குது. இப்படின்னு பல தலைகள் இருக்குது. இந்த தலைகள்லாம் சேர்ந்து தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். இந்த மினிஸ்டர்னு இருக்கவன் அவெல்லாம் உத்தரவிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எவனா ஒருத்தன் சொன்னால் தான் கேட்டால் தான் கரெக்டாக இருக்குன்றக்காக தான் இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கிறது. அப்படி அவனும் சரியில்லைன்னா இவங்களே அவனை போட்டுருவாங்க. புரியுதா? வைத்தால வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு. இதுதான் அமெரிக்கன் ஸ்ட்ரக்சர். இதை தான் கமேனி ஃபாலோ பண்ணி அதே ஸ்ட்ரக்சர் அங்கே கொண்டு வந்துட்டார். கமேனி செத்தாலும் சரி, கோமேனி செத்தாலும் சரி, என் வரலாறே அழிஞ்சாலும் சரி, நீ ஈரானை பிடுங்க கூட முடியாது. அடுத்தடுத்து தலை கட்டமைப்பு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், உன்னை தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அராக்சி செத்துட்டாலும் சரி, அதுக்கு அடுத்து இப்போ பெசஸ்கியான் செத்துட்டாலும், பிரசிடென்ட் செத்துட்டாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட் இப்போ கமேனி செத்தா கலைஞ்சு போயிடும்னு நினச்சான், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க, கொடூரமாக அடிக்கிறாங்க. ஆமாம், உச்சபட்ச தலைவர் போனதுக்கு அப்புறமே நாடை வந்து கேப்சர் பண்ணிடலாம், அதை வந்துகிட்டு மிகப்பெரிய வல்லரசன் காமிச்சு விட்டு போயிட்டாங்க. மொஸ்தபா கமேனி இன்னும் வெளியவே வரல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், கால் போச்சுன்றாங்க, ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்க, இருக்காங்க. அவர் இன்னும் இவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனு?
அலற ட்ரம்ப் ராத்திரியோட ராத்திரியாக தெரிச்சு ஓடினானா இல்லையா? இப்போ தான் வந்து சிஏஏ பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் இவங்க என்ன பிடுங்க வேணாலும் பிடுங்கலாம். ஆனால் வந்து நாலேஜ்ன்றது வேறு. இப்போ வந்து இவன் வந்து என்னென்னா இத்தனை உளவாளிகளை வைத்தும் இவ்வளோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் நஞ்ச சம்பளம் கிடையாது. புரியுதா? நம்ம ஒரு 22,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை கொடுத்து ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு புரியுது. அவங்களாம் எவ்வளோ சம்பளம், எத்தனை கோடி சம்பளம், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், சாப்பரு, நினச்ச நேரம் எடுத்து இதை கண்டுபிடிக்க போகிறேன் இந்த இதுன்னா போயிடுவாங்க டப்புன்னு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் செலவு பண்ணியுமே ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியல. ஜேம்ஸ் பாண்டை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஸோ இப்படி ஒரு கேவலமாக நிலை போய் இப்போ தான் அமெரிக்கா வந்து எல்லாமே பெரிய ரிசர்ச்சில் இறங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இன்னும் நம்ம தான் அவனை பார்த்து தப்பிச்சு ஓடி வந்துருக்கோம் திருச்சி. நம்மளா நல்ல வேலைடா போட்டிருப்பான்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருப்பான்ல, சினிமாலாம் சொல்லுவாங்க முடிச்சிருப்பான்டா 5 யாருன்னு தெரியாமல் உள்ளே இறங்கிட்டியாடா அப்படின்ற மாதிரி. அந்த இதில் தனுஷ் படத்தில் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரமாக இந்த பொருளை வச்சுக்கிட்டாடா பேசாமல் இருந்த அப்படி. அதுதான் இப்போ இதுக்கு பொருந்தும். புரியுதா அவங்களுக்கு? அமெரிக்கா வந்து பார்க்குறான், நான் அடிக்கும் போதெல்லாம் பேசாமல் இருந்தியடா, இவ்வளோ பொருளை வச்சுக்கிட்டாடா பேசாமல் இருந்த, கொஞ்சம் நினச்சிருந்தா இல்லை பேவனை முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன், சரி போயிட்டு போய் ஃப்யூச்சரில் தேவைப்படுறது தான் விட்டு வச்சுருக்கோம்னா அமெரிக்காவை ஈரான் விட்டு வச்சுருக்கேன். அப்போ ஈரான் தான் போனா போகுது அப்படிங்கிற ஒரு அப்படின்னு விட்டு வச்சுருக்காங்க. வேணாம்டா ரொம்ப சுரியாங்கடா, வேணாம்டா ரொம்ப போட்டாங்க அப்படின்னா நாங்கள் வச்சுருக்கோம் அடியில், ஆனால் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக, அதே நேரத்தில் ரொம்ப டீசெண்டாக, இப்படி ஒரு தலைமை வந்து இந்த உலகத்திலே கிடையாது. லூஸ்டாக் விட்டுருவாங்க எவனாக இருந்தாலும். இங்கேப்பா நீ போட்டுருவியா, நாங்கள் இறக்கவா அப்படி டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. இதை தாண்டா சொன்னான் தான் வச்சுருக்கேன்றான்ல, இப்போ நெருக்கடி வந்தோன்னே என்ன சொல்கிறான், அணு ஆயுதம் வச்சுருக்கேன்றான்ல, இதை தாண்டா நாங்கள் சொன்னோன்னு அமெரிக்கா பிடிச்சிருவான். ஆனால் 99% களத்தில் கை வைக்கும்போது கூட பொருள் இருக்குன்றதே சொல்லலை. விட்டுருங்கன்னு தான் கதறினாங்களே தவிர, சொன்னாங்களே தவிர, எங்கள் பொருளை எடுத்தோம்னா இப்போ அடுத்த செகண்ட் நீ இருக்க மாட்டேன்றதை ஈரான் சொல்லவே இல்லை. ஆனால் அதை புரிய வச்சிட்டாங்க. புரிய வச்ச உடனே ட்ரம்ப்பு பார்க்குறான், அவங்க சிஏஏல ஸ்மெல் பண்ணிட்டாங்க. நைட்டாக ஸ்மெல்லில் ட்ரம்ப்பை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறானே, இல்லை அவனை கடைசியாக மிரட்டுறேன், உன் சந்ததியை அழிச்சுமே அப்படி இப்படின்னா தான் கொஞ்சம் பயப்படுவான். மிரட்டிப்பார் நீ பாட்டு ஓவராக மிரட்டி அவன் கொண்டு வந்து இதில் வந்து நியூயார்க்கில் உண்டை போட்டான்னா மொத்தமாக எல்லாம் போயிடுவோம் அப்படின்னோடனே காலைல 5 மணிக்கு ட்ரம்ப்பு இந்த பக்கம் அணு ஆயுத பட்டன் இருக்குது, இந்த பக்கம் வந்து போர் நிறுத்த பட்டன் இருக்கு. என்ன சார் டீலா நோ டீலா அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் ட்ரம்ப்பை தள்ளி விட்டு நாங்களே அமைக்கிறோம்னு நம்பி விட்டாங்க. ட்ரம்ப்பை தள்ளி விட்டாங்களா? இப்போ ட்ரம்ப் அமுக்கலையா? ட்ரம்ப் அமுக்கல, ட்ரம்ப் கையை மட்டும் வச்சுக்கன்ட்டாங்க. நாங்கள் எதை அமுக்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோன்னு சொல்லி சமாதானத்தை அமைக்கி சரி விட்டு நல்ல வேலை தப்பிச்சோம், இதோட போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ட்ரம்ப் அனுப்பி விட்டாங்க. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இனிமேல் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கப்புறம் ஒரு வேலை நடக்கிறது உள்குத்துக்கள் எதாவது நடந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.